குடிப்பரம்பலுக்கு எதிரான ஏதாவது ஒரு நடவடிக்கைக்கு அரசாங்கம் இந்த காணியை பாவிச்சா அந்த நேரம் எங்களை சுற்றி உள்ள மக்கள் எல்லாரும் என்ன செய்ய போறீங்க? இன்றைக்கு நான் விவசாயிகள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறேன். நாங்கள் காணிக்காக போராடி கொண்டிருக்கோம், எங்கட நிலத்துக்காக போராடுறோம். பாரிய அளவிலான உற்பத்தியாளர்கள் இங்க போட்டு அதை எங்கட பிரதேசத்தில் விற்பனைப்படுத்தேக்க நீங்கள் என்ன செய்ய போறீங்க? எங்களை பணியாளர்களுக்கு இழப்பீடு மீதம் உள்ள 774.98 ஏக்கர் நிலமானது விமான நிலையம் katanya. இதுக்கு இருந்துக்கிறேன் நான் பூ அள்ளிய கொள்ளி நிலம் எமது நிலம் எமது நிலம் ராணுவமே 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 எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் அனுர அரசே உங்கள் வாக்குறுதியை கொடுங்க அனுர அரசே உங்கள் வாக்குறுதியை அனுர அரசே வாக்குறுதியை அனுர அரசே வாக்குறுதியை அனுர அரசே வாக்குறுதியை அனுர அரசே வாக்குறுதியை 10/7/2026 12வது வாரமாக மயிலிட்டி மண்ணிலே மக்கள் சார்பிலே எமது அமைதி வழியான போராட்டத்தை முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே மிகவும் முக்கியமான செய்திகள் ஊடகங்கள் வழியாகவும் பத்திரிகைகள் வழியாகவும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. எது உண்மையான தகவல் என்று புரிந்து கொள்ளும் நிலையற்று மக்கள் காணப்படுகின்றோம். அதிலே மிகவும் குறிப்பாக நாங்கள் குறிப்பிட வேண்டிய விஷயம் பலம்புரி நாளிதழிலே, அதாவது இன்றைய தினம் 10/7/2026 பலம்புரி நாளிதழிலே பலாலியில் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகளை விடுவிக்க இயலாது, பாராளுமன்றில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்திருக்கிறதாகவும், அதே பத்திரிகையில் முதல் பக்கத்தில் கீழ்ப்பகுதியில் ஜனாதிபதியின் ஒரு ஆர்டிக்கல், இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளில் விடுவிக்கப்படும் மாவட்ட செயலர்களுடனான கூட்டத்தில் ஜனாதிபதி. ரெண்டுமே கிட்டத்தட்ட இவர் பாதுகாப்பு அமைச்சோட தலைவர், அவர் பிரதி அமைச்சர், ரெண்டு பேர்ட்ட தகவலுமே வெவ்வேறுபட்ட கருத்து ஒரே நாளிதழில் மாறி மாறி வருது. இதே நாளில் ஜாழ் தினக்குரல் நாளிதழில் இன்னொரு விடயம் வந்திருந்துச்சு. தினக்குரல்ல 10/7/2026 ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. வலிவடக்கில் 1661 ஏக்கர் மக்கள் காணிகள் இராணுவ தேவைக்குண்டு. அதுலேயும் மிகுதி உள்ள 774.98 ஏக்கர் விமான நிலையத்துக்காகவும், எங்கட கணக்கின்படி, அதாவது மக்களுக்கு தெரிஞ்ச தரவின்படி தெல்லிப்பள டிஎஸ் ஆஃபீஸால ஆர்டிஐ போட்ட போது எங்களுக்கு தந்த தகவல், இன்னும் மொத்தமாக விடுவிக்கப்படாத பகுதிகள்னு சொல்லி 2117 ஏக்கர் காணின்ற அளவைத்தான் எங்களுக்கு தந்திருந்தது. இதே 15ஆம் தேதி கச்சேரிக்கு முன்னால் நாங்கள் கவனிப்பை மேற்கொண்டு ஜனாதிபதிக்கு மாவட்ட அதிபர் ஊடாக மகஜரை கையளிக்கும் போது மாவட்ட அரசு அதிபரிடம் கேட்டபோது அவர் 2500 ஏக்கர் கிட்ட சொன்னவர். அப்போ இந்த ரெண்டு பிரதேச செயலகத்துக்கும் மாவட்ட செயலகத்துக்கும் இடையிலேயே 300 சொச்ச ஏக்கர் கிட்ட காணாமல் போயிட்டு. 300 சொச்ச ஏக்கர்ன்றது தனியாக வெறும் நம்பர் இல்லை, அது அந்த பிரதேச மக்கள்ன்ற ஒரு ஒரு பிரதேசம், அதாவது ஒரு ஜிஎஸ் டிவிஷன் ஒரு முழு பரப்பளவே மாறுபட்டு போயிருக்குது. அப்போ இதில் நாங்கள் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்படியான தகவல், அதாவது
இப்படியான தகவல்கள் ஒவ்வொரு ஊடகங்கள் மீடியாக்கள் ஊடாக வெவ்வேறுபட்ட கருத்துக்கள் வெளிவரைக்க பொறுப்பு வாய்ந்தவர்கள் ஏன் பாதிக்கப்பட்ட தரப்பினருடன் நேரடி கலந்துரையாடல் மேற்கொள்ளல? யாழ்ப்பாணத்துக்கு பிரதி அமைச்சர் வருகை தந்த போது கூடி வெளிவடக்கிலே காணிகள் சுயிக்கப்பட்ட மக்கள் சார்பில் யாரையும் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படவில்லை. ஏன் வெளிவடக்கு தவிசாளரை கூடி அந்த இடத்துல அழைக்கல? ஏன்னா எங்கட காணிகள் சம்பந்தமான முழு அதிகாரம் கொண்ட எமது பிரதேச தவிசாளருக்கு, அதாவது பிரதேச சபைக்கு கூட அந்த அனுமதி மறுக்கப்பட்டது. தனிமனே தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களுக்கும் அரச அதிகாரிகளுக்கு மட்டுமே இந்த அறிவுறுத்தல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது எங்கட பிரச்சனைய நாங்கள் சொல்லாம என்னண்டு அரசு தரப்புக்கு எங்கட பிரச்சனை வெளிக்கொண்டு வரப்படும். இதே நாள்ல தினக்குரல்ல வந்த பேப்பர்ல பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். இராணுவம் பலாலி உயர் பாதுகாப்பு நிலையில சுய தேவைக்காக மட்டும்தான் விவசாயத்துல ஈடுபடுவதுண்டு. அப்ப அந்த இடத்துல நாங்கள் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த விரும்புகிறோம். இங்க இருக்கிற இவ்வளவு கடைகள்லையும் விவசாய உற்பத்தி பொருட்கள் விற்பனைப்படுத்தப்படுது. மருதனாமட சந்தைக்கு ஆமீண்ட வேக்கிலே கொண்டு போய் காய்கறிகள் விற்பனை செய்கிறேன். யாழ்ப்பாணம் கொக்குவில் கீல்ஸ் நிறுவனத்தின் அதுக்கு வீடியோவோடைய எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு. அதாவது இராணுவ அதிகாரிகள் இராணுவ வாகனத்துல இராணுவ உடையோடு கொண்டு போய் மரக்கறியை கொடுக்குறது. ஆனா உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற இராணுவத்துல இப்படியான நடவடிக்கை நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியாது. எல்லாம் தெரிஞ்சு கொண்டு போய் சொல்றீங்களா? அதாவது இவ்வளவு விவசாய நிலத்தையும் மக்கள்கிட்ட விவசாய நிலத்தை கையப்படுத்தி வச்சுக்கொண்டு மக்கள்கிட்ட காணியில மக்களை வருமானம் ஈட்ட விடாம மறைச்சு கொண்டு விவசாயத்தையும் செய்து கொண்டு அதை நாங்க மக்களுக்கு விற்கலன்னு சொன்னா அது என்னண்டு ஒரு மாறுபட்ட கருத்து. அதாவது பிரதி அமைச்சருக்கு இங்க நடக்கிறது தெரியாதா? நான் அந்த வீடியோ இருக்கா உங்களுக்கு இதுல வெளிப்படுத்துறேன். இந்த வீடியோல பாருங்க, கீல்ஸ் நிறுவனத்துக்கு ஆமீண்ட வெஹிக்கிள், இதுல ஆமீண்ட வாகன நம்பர், ஆமிக்கு வாகனத்துக்கு மேல ஓட்டு ஆமி என்ற அந்த போட்டோட பின்னால காய்கறி இறக்கி கொண்டு ஆமி யூனிஃபார்த்தோட. இதுக்கு மேல என்ன ஆவணம் உங்களுக்கு தேவை? இல்லையண்டா ஒரு சான்று வேணும். கீல்ஸின்ற ஒரு சேகரிப்பு நிலையத்துக்கு கொண்டே லொரியில கொண்டு இங்க இருந்து நீங்க மரக்கரை விற்கிறீங்கண்டா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த காணிக்கான போராட்டம் எங்களுக்கு வெற்றி அளிச்சு எங்களுக்கு இந்த காணி கிடைக்காட்டி நாளைக்கு பாதிக்கப்பட போறது வெளிவடக்க சுத்தியுள்ள அவ்வளவு விவசாயிகளையும் பாதிப்படைந்தே தீருவீங்க. ஏன்னா நாங்க இன்றைக்கு எங்களுக்கு இந்த நிலம் தேவையில்லைன்னு விட்டுட்டு போனா நாளைக்கு இங்க இருந்து பெருமளவான, அதாவது 90ஆம் ஆண்டுக்கு முதல் எவ்வாறு எங்கட மக்கள் பலாலி மயிலிட்டி மக்கள் எவ்வாறு விவசாயம் செய்து லொரி கணக்கில் இங்கே இருந்து கொழும்புக்கு ஏற்றுமதியாகப்பட்டதோ அதே விட அதிகமான மரக்கறிகள் உற்பத்தி செய்யப்பட்டு இங்க இருக்கிற மக்களின் சந்தைகள் பாழாக்கப்பட்டு, அதாவது சாதாரண விவசாயிகளின் வருமானம் சுரண்டப்பட்டு அவேண்ட வருமானம் இல்லாதொழிக்கப்படும். இராணுவத்தின்டையும் அரசாங்கத்தின்டையும் முழுமையான ஒரு திட்டம் இதுதான். எங்களை தரப்பிலிருந்து நாங்கள் பார்க்குற ஒரே ஒரு விஷயம் தான். வலிவடக்கில், அதாவது யாழ் மாவட்ட ரீதியில அரசாங்கத்துக்கண்டு அரச காணி இல்லை. அப்ப அப்படியான நேரத்தில் இதை ஒரு வர்த்தக மானி மூலம் சுவரிச்சு அரசாங்கத்துக்கண்டு கொடுக்கப்பட்டால் நஷ்டஈடு வழங்கப்பட்டு அரச காணி என்று இன்ற வரைக்கும் உறுதியாக நாங்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறதால அது உறுதியாகப்படாம விடுவிக்கக்கூடாதுன்ற இரட்டை நிலையில போய்கொண்டிருக்கிறதால இந்த பிரச்சனை இன்னும் போய்கொண்டு இதே ஒரு தீர்வு அதாவது மக்களுக்குரிய காணிக்கு நஷ்டஈடு கொடுக்கப்பட்டு காணி சுவரிக்கப்பட்டால் இங்க இருக்கிற அவ்வளவு பிரதேச மக்களும் கட்டாயம் பாதிக்கப்படுங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நான் கேட்கிறேன், நான் ஒரு சின்ன பிள்ளை ஒரு விஷயம் ஒன்றை கேட்கிறேன். ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு இங்க இருந்து இராணுவம் வெளியேறக்க இந்த காணி சாதாரண மக்கள் ஒப்படைக்கப்படுமா? இல்ல. கடைசி வந்தாலும் இல்ல. சுவரிக்கப்பட்டது. இதே இடத்துல யாழ் மாவட்டத்துக்கு எதிரான, அதாவது எங்கட சமூகத்துக்கு எதிரான சட்டவிரோதமான இல்லையண்டா எங்கட குடிப்பரம்பலுக்கு எதிரான ஏதாவது ஒரு நடவடிக்கைக்கு அரசாங்கம் இந்த காணியை பாவிச்சா அந்த நேரம் எங்களை சுற்றி உள்ள மக்கள் எல்லாரும் என்ன செய்ய போறீங்க? இன்றைக்கு நான் விவசாயிகள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறேன். நாங்கள் காணிக்காக போராடி கொண்டிருக்கோம், எங்கட நிலத்துக்காக போராடுறோம். ஆனா நாங்கள் இன்றைக்கு எங்கட இந்த போராட்டத்தை கைவிட்டா நாளைக்கு இங்கே இருந்து வர்ற உற்பத்தி பொருட்கள்ல இருந்து வேறு உற்பத்தி, அதாவது விளக்குமாறுல இருந்து தும்புத்தடியில இருந்து எவ்வளவு பொருட்கள் உற்பத்தி செய்யறாங்க. பாரிய அளவிலான உற்பத்தியாளர்கள் இங்க போட்டு அதை எங்கட பிரதேசத்துல விற்பனைப்படுத்தேக்க நீங்கள் என்ன செய்ய போறீங்க? எங்களை சுற்றி உள்ள விவசாயிகளும் சாதாரண உற்பத்தியாளர்களும் என்ன செய்ய போறீங்க? எங்கட கேள்வி அதுதான். ஏண்டா இங்க இருக்கிற அவையில் அரச சம்பளத்துக்குள்ள வேலை செய்கிறேன். அவைகளுக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபாய்க்கு பொருள் வித்தாலும் அவைகளுக்கு மாச சம்பளம் பெறப்போகுது. ஆனா சாதாரண மக்களுக்கு எங்களுக்கு அப்படி இல்லையே.
நாங்கள் உழைக்கணும், எங்களை அதுக்குள்ள நாங்கள் கரண்ட் காசு கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், லோன் கட்டணும், எங்களோட சீவியத்தை பார்க்கணும், பிள்ளைகள படிப்பை பார்க்கணும், சௌரங்கள்ட மருத்துவ உதவிகளை பார்க்கணும். எவ்வளோ விஷயத்தை பாடுபட்டு நாங்கள் செய்து கொண்டு இருக்க அரசாங்கம் பெருமளவிலான உற்பத்தியை இங்கே மேற்கொண்டு அதை இங்கே சந்தைப்படுத்த வெளிக்கிட்டா என்ன செய்வீங்கள்? அதாவது நான் இதை ஒரு எச்சரிக்கையா எங்களை சுற்றி உள்ள அவ்வளவு பிரதேசத்துக்கும் இதை ஒரு எச்சரிக்கையா கொடுக்குறோம். நீங்க எங்கட பிரதேசத்தை இராணுவத்துக்கு கொடுத்து உங்களோட களத்துல கைத்த மாட்டி அவைகள்கிட்ட கொடுக்கறதுக்கு சரியான ஒரு செயல். ஏனென்றா குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு இல்ல இங்க விவசாய உற்பத்தி மேலும் பெருகும். ஏண்டா இப்ப அவைகளுக்கு சண்டையும் இல்லை, வேற ஒரு அலுவலும் இல்லை. எல்லா இராணுவ கேம்புக்கு முன்னால ரொட்டி கடையும் தேத்தனி கடையும் சலூனும் தையல் கடையும் தான் போட்டு வச்சிருக்கீங்க. அப்ப இன்னும் குறுகிய காலத்துல முழு பிரதேச மக்களும் பாதிக்கப்பட போறீங்க. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.